தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய தாவேக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய ஆளுநர் அர்லேக்கர் முதலமைச்சர் விஜய் விசில் புரட்சி மூலம் ஆட்சியை பிடித்துள்ளதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவின் போது தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தாவேக அரசின் முதலாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. பின்னர் இரண்டாவதாக தேசிய கீதம் பாடப்பட்டதுடன் ஆளுநர் உரை முடிந்ததும் மீண்டும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. முன்னதாக பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியுடன் உரையை தொடங்கிய ஆளுநர் அர்லேக்கர் தனது உரையில் அம்பேத்கர், பெரியார், காமராசர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரையும் சுட்டிக்காட்டி பேசினார். 1967 அண்ணாவும் 1977 எம்ஜிஆரும் ஏற்படுத்திய சரித்திர புரட்சியை 2026 விஜய் தன்னந்தனியாக ஏற்படுத்தியுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். The Honorable Chief Minister has in a short time achieved a feat of Himalayan scale by bringing about a new renaissance and a great widespread whistle revolution in the political landscape of Tamil Nadu. இருமொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். The Union Government stand that the amount of rupees 3,458 crore due to Tamil Nadu under Samagra Shiksha Abhiyan will be released only if the three-language formula under the National Education Policy is implemented is unacceptable. தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஒவ்வொரு ரூபாயையும் ஆவணப்படுத்தி நிதி பகிர்வில் மத்திய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை அறிக்கையாக வெளியிடப்படும் என்றும் ஆளுநர் கூறினார். A resolution will be passed in Tamil Nadu Legislative Assembly demanding Tamil Nadu's due share of financial devolution from the taxes contributed to the Union Government. Besides passing the resolution, a special legal committee will be constituted to legally pursue the issue up to the Supreme Court in order to secure fair financial devolution. மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு சமூக நீதி கணக்காய்வை தமிழ்நாடு அரசு நடத்தும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். We will urge the Union Government to swiftly complete the caste enumeration in conjunction with the ongoing population census. After the Union Government completes the caste enumeration, the Government of Tamil Nadu will conduct social justice survey. மேகதாதுவில் கர்நாடகாவும் முல்லை பெரியாறில் கேரளாவும் புதிய அணை கட்ட முயற்சிப்பதை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என ஆளுநர் திட்டவட்டமாக கூறினார். This government will take firm measures to prevent the government of Kerala's attempt to build a new dam and will take concerted action to carry out repair works in the Mullai Periyar Dam area and raise the water level of the dam. வருவாய் இழப்புகள் மற்றும் அரசின் செலவினங்களில் ஏற்படும் இழப்புகளை தடுத்து நிதி நிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வந்து தாவேக அரசு வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தலைமைச் செயலாளர் தலைமையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்படும் என்றும் 200 கோடி ரூபாய்க்கு அதிகமாக முதலீடு செய்யும் நிறுவனங்கள் அல்லது 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களுக்கு விரைந்து அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனது உரையில் ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்தார். சென்னை புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. கோவை, ஈரோடு, விழுப்புரம், வேலூர், நாகை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் கோடைகாலம் முடிந்த பிறகும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் கோயம்பேடு சுற்று வட்டாரத்தில் நேற்று மாலை அரை மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பேருந்து நிலையம், மார்க்கெட், பிரதான சாலைகளில் ஆறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மதுரவாயல் சுற்று வட்டாரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் MMDA காலனி 6வது பிளாக் பகுதியில் சாலையில் மரம் முறிந்து விழுந்தது. இதன் காரணமாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். சில இடங்களில் மின்வெட்டும் ஏற்பட்டது. மதுரவாயல் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பேருந்து நிறுத்தம் அருகே வைக்கப்பட்டிருந்த ராட்சத விளம்பர பேனர் சரிந்து விழுந்ததில் தேநீர் கடை சேதமடைந்தது. பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த பொதுமக்கள் அனைவரும் நூலிடையில் உயிர் தப்பினர். போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில்
சூறைக்காற்றுடன் கனமழை வெடுத்து வாங்கியது. புழுதி பறக்க வீசிய காற்றால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் உள்ள பிரதான சாலை மழை நீரால் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஆவடியில் சுமார் 1 மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது. கன்னிகாபுரம் பகுதியில் வடிகால் அமைக்கும் பணி மந்தகதியில் நடைபெறுவதால் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து 2 அடி உயரத்திற்கு ஆறாக ஓடியதால் மக்கள் சிரமமடைந்தனர். சாக்காட தண்ணி ஸ்கூல்ல இருந்து நடந்தே வர முடியல, ஷூ கட்டிட்டு தான் வரும், முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கு. இது ஹவுசிங் போர்டுண்ணா, ஸ்கூல் போயிட்டு வரோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் குழந்தைங்களாம் தண்ணியில் கூட்டின்னு வர வேண்டியதாக இருக்குது. சூறாவளி காற்று மற்றும் இடி மின்னலுடன் பெய்த மழையால் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிக்கப்பட்டன. சேலம், கோவை, கொல்கத்தா, டாக்கா, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வந்த 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமிட்டன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, கொடையாஞ்சி, அம்பலூர், சிக்கராங்குப்பம், சங்கராபுரம், பெரியவேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. உதகையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் ரயில்வே பாலத்தின் கீழ் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். குன்னூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. விருதுநகரில் பெய்த மழையால் அரசு மருத்துவமனை சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பாண்டியன் நகர், அல்லம்பட்டி, சின்ன வள்ளிக்குளம், பேராலி, மீசலூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. திருவண்ணாமலை, மதுரை, மயிலாடுதுறை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். நீட் தேர்வை முன்னிட்டு புறநகர் ரயில்கள் வரக்கூடிய ஞாயிறு அன்று வார நாட்கள் கால அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் முறைகேடு புகாரால் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் வரக்கூடிய ஞாயிறு அன்று மறுதேர்வு நடைபெறவுள்ளது. இந்த சூழ்நிலையில் தேர்வர்கள் எளிதாக பயணம் செய்ய ஏதுவாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் முக்கிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன்படி நீட் தேர்வு நடைபெறக்கூடிய 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் வழக்கமான வார நாட்களில் இயக்கப்படுவது போன்று புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரக்கூடிய மேம்பாட்டு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரல் மற்றும் கடற்கரை முதல் அரக்கோணம் மற்றும் திருத்தணி வழித்தடத்தில் மட்டும் தற்போதைய அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை கடற்கரை, தாம்பரம் வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய ஏசி புறநகர் ரயில்களும் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படியே இயக்கப்படும் என்றும், இவை தவிர மற்ற அனைத்து சென்னை புறநகர் வழித்தடங்களிலும் வார நாட்களுக்கான கால அட்டவணை பின்பற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வர்களின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் உள்ளிட்ட 9 முக்கிய ரயில் நிலையங்களில் பிரத்யேக நீட் உதவி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சியில் வாட்ஸ்அப் மூலம் சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உள்ளிட்டவற்றை செலுத்தலாம் என மாநகராட்சி ஆணையர் சமீரன் அறிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திக்குறிப்பில் சென்னை மாநகராட்சி பல்வேறு குடிமை சேவைகளை இணையதளம் மற்றும் வாட்ஸ்அப் தளம் வழியாக வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக சொத்து வரி செலுத்துதல், பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் பெறுதல், புகார்களை பதிவு செய்து கண்காணித்தல் உள்ளிட்ட 42 வகையான சேவைகள் வாட்ஸ்அப் மூலம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக சொத்து வரி, குடிநீர், கழிவுநீர் கட்டணங்களை வாட்ஸ்அப் வழியாக செலுத்தும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். அதன்படி மாநகராட்சியின் அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் சாட்பாட் எண்ணான 9445081913 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கட்டணங்களை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் செலுத்தலாம் என கூறியுள்ளார். இந்த எண்ணின் மூலம் கட்டண விவரங்கள், நிலுவைத் தொகைகள் மற்றும் கட்டண ரசீதுகளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், பொதுமக்கள் 24 மணி நேரமும் தங்களுக்கு விருப்பமான நேரத்தில் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மாநகராட்சி ஆணையர் சமீரன் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு
தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நடத்திய திடீர் சோதனையில் 32 லட்சம் ரூபாய் அளவுக்கு ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, நெல்லை, கோவை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 40 RTO அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். திருச்சி மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 1,45,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 1,37,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இடைத்தரகர்கள் 2 பிடித்து விசாரித்ததில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது. நெல்லை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் இடைத்தரகர்கள் தப்பித்து ஓடினர். அலுவலகத்தில் பணியாற்றியவர்களும் பணிகளை அப்படியே விட்டுவிட்டு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல பழனி, விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோயில், கோவை மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும், உத்தமபாளையம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திலும், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் முடிவில் 32 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. 5.95 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜிபே பரிவர்த்தனைகளும் சிக்கின. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவில் கட்டி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் 62வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர். தெரியுமா? என்னோட வைஃப் இங்க கேஎம்சிலாம் வேலை செய்றாங்க. தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் அருண்ராஜ், தவேக ஆட்சியில் மருத்துவ பணியாளர்கள் மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள் என கூறினார். மருத்துவமனைகளில் மக்கள் காத்திருக்கும் நேரத்தை குறைக்க சோதனை முறையில் முன்பதிவு செய்யும் முறையை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேலும் மதுரை எய்ம்ஸ் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். கடந்த காலங்களில் இருந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல மீடியா முன்னாடி டாக்டர்ஸை, கவர்மெண்ட் டாக்டர்ஸை திட்டுறதோ, சஸ்பெண்ட் பண்றதோ, மெமோ கொடுக்கறதோ கண்டிப்பா அந்த மாதிரி நடந்துக்கிட்ட மாட்டேன். டிக்னிஃபைடா ட்ரீட் பண்ணுவேன். பல்வேறு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். குஜராத் மாநிலத்தில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் ரோட் ரோலர் மூலம் அழிக்கப்பட்ட காட்சிகளே இவை. குஜராத்தில் பூரண மதுவிலக்கு அமலில் உள்ளது. ஆனால் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களுடனான எல்லைகள் வழியாக குஜராத்துக்கு அதிக அளவில் மதுபானங்கள் கடத்தி வரப்படுகின்றன. சட்டவிரோதமாக கடத்தி வரப்படும் மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். அதன்படி வதோதரா மாவட்டம் கோயாலி நகரில் 15 காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மதுபான பாட்டில்களை அழிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மதுபான பாட்டில்கள் ஒரு இடத்திற்கு கொண்டுவரப்பட்டு ரோட் ரோலர் மூலம் அழிக்கப்பட்டன. தூய்மையான பாரதம், தூய்மையான வதோதரா இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த மது பாட்டில்கள் அழிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சமூக வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் சிறார்களின் வாழ்க்கை முறை மற்றும் மனநலம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக ஆய்வாளர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். இதனால் சிறார்களின் நலனை கருத்தில் கொண்டு அரபு நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக தளங்களில் கணக்குகள் தொடங்கவும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சமூக ஊடக தளங்களில் 15 வயதுக்கு உட்பட்டவர்களின் கணக்குகளை நீக்குவதற்கு 12 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சிறார்களின் மனநலம், இணையவழி துன்புறுத்தல், அடிமையாக்கும் நடத்தைகள், உடல் உழைப்பு இன்மை குறித்த கவலைகளால் இந்த நடவடிக்கைக்கு அமீரகத்தின் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இணையவழி செயல்பாடுகளுக்கு அமீரகத்தில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தடையை மீறும் கணக்குகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய அரபு அமீரக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் உலகின் முதல் நாடாக ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தோனேஷியா, மலேசியா, துருக்கி, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளும் சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை மற்றும் கட்டுப்பாடுகளை விதித்தது கவனிக்கத்தக்கது.
மேகதாதுவில் அணை கட்டப்படும் என கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் சூளுரைத்துள்ள நிலையில் மேகதாது அணைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று முன்மொழிகிறார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை கட்ட கர்நாடக அரசு நீண்ட காலமாக முயற்சித்து வருகிறது. இதற்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா தொடங்கி எடப்பாடி பழனிசாமி, MK ஸ்டாலின் வரை கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிராக தொடர் சட்ட போராட்டம் நடத்திய நிலையில் அது தற்பொழுது அமைந்துள்ள தாவேகா ஆட்சியிலும் தொடர்கிறது. மேகதாதுவில் அணை திட்டத்திற்கு DPR எனும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய நீர்வள ஆணையம் கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்ததை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மேகதாது அணை தொடர்பாக DPR தயாரிக்க அனுமதி கோருவதை எதிர்த்து தமிழ்நாடு கூறும் அச்சங்கள் அனைத்தும் மிகவும் ஆரம்பகட்டமானவை. எனவே DPR அறிக்கை தயார் செய்யப்பட்டு மத்திய நீர் ஆணையத்திடம் வழங்கப்படும் போது அதனை இறுதி செய்வதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஆகியவற்றிடம் கருத்தை கேட்டு அதன் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என கூறி தமிழக அரசின் மனுவை கடந்த மே மாதம் தள்ளுபடி செய்தது. இது தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த முதலமைச்சர் விஜய் தமிழக அரசின் ஒப்புதல் இன்றி மேகதாது அணையை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தினார். அதே நேரம் கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற DK சிவகுமார் மேகதாதுவில் அணை கட்டுவதில் தீவிரம் காட்டி வருகிறார். அண்மையில் டெல்லி சென்ற DK சிவகுமார் பிரதமர் மோடி, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் ஆகியோரை சந்தித்து மேகதாது அணை திட்டத்திற்கான அனுமதியை விரைந்து அளிக்குமாறு வலியுறுத்தினார். இந்நிலையில் பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த DK சிவகுமார் தமிழ்நாடு பல அணைகள் கட்டினாலும் தாங்கள் ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்றார். மேகதாதுவில் அணையால் கர்நாடகாவை விட தமிழ்நாடே அதிக பயன்பெறும் என்றும் கூறினார். We have to protect Tamil Nadu farmers. So in order to, it is a balancing reserve. Not even a single TMC of water, bucket of water can be used for irrigation except Bangalore city drinking water. தமிழ்நாட்டிற்கு 177.5 TMC கொடுப்பது தங்கள் கடமை என குறிப்பிட்ட சிவகுமார் அதே நேரம் மேகதாதுவில் அணை கட்ட நடவடிக்கை எடுப்பதில் பின்வாங்க போவதில்லை எனவும் தெரிவித்தார். They have an entire Tamil Nadu as a political agenda. Last 40-50 years they have political. I don't want to intervene with their political. Last year more than 400 TMC of water has gone to the sea. Who is responsible? We are not objected them. They are building various dams downstream. But still we have not objected them. மேகதாது விவகாரத்தில் கர்நாடகா தீவிரம் காட்டுவதை உணர்ந்துள்ள முதலமைச்சர் விஜய் மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இன்று கொண்டு வருகிறார். தமிழக அரசின் அனுமதியின்றி மேகதாது அணை திட்டத்திற்கு கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவோ கூடாது என தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட உள்ளது. காவிரி படுகையில் எந்த இடத்திலும் புதிய நீர்த்தேக்க திட்டத்தை மேற்கொள்ளக்கூடாது என மத்திய நீர்வள குழுமத்தை வலியுறுத்தவும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள நிலையில் கர்நாடகாவில் DK சிவகுமார் தலைமையிலான காங்கிரஸ் அரசுடன் பிணக்கு ஏற்பட்டிருப்பது பரபரப்பான சூழலையும் கூட்டணிக்கு இடையே நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். குற்றால அருவிகளில் இரவில் ஜொலிக்கும் மின்ஒளியால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து உள்ளது. பழைய குற்றால அருவி, சிற்றருவியில் மாலை 5 மணி வரை மட்டும் குளிக்க அனுமதிக்கப்படும் சூழலில் மெயினருவி, 5 அருவியில் இரவில் மின்னொளியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர்.
சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒக்கியம் துறைப்பாக்கம் எழில்நகர் குடியிருப்பில் 4 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே அரை மணி நேரம் குடிநீர் வழங்கப்படுவதாகவும் இரவு நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படுவதால் மக்கள் சிரமப்படுவதாகவும் குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேட்டா போமா வரும்னு சொல்றாங்க. எப்படி எப்ப வரும் தண்ணி? நைட்டு 10 மணிக்கு விடுறாங்க தண்ணி. நாங்க தூங்கணுமா, வேலைக்கு போட்டா நாங்க என்ன செய்யறது? அதுதான். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ரத்தினக்கோட்டை கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் மழை வளம் மற்றும் விவசாய செழிப்பை வேண்டி பாரம்பரிய மது எடுப்பு திருவிழா நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகளுக்கு பிறகு மதுக்குடங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோவில் குளத்தில் கரைக்கப்பட்டன. ஆண்கள் கோலாட்டமாடியும் பெண்கள் கும்மி அடித்தும் அம்மனை வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் விரைந்து சாமி தரிசனம் செய்யும் வகையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ராஜகோபுரம், கொடிமரம், பிரகாரங்கள் மற்றும் காத்திருப்பு பகுதிகளை பார்வையிட்ட அவர் நீண்ட நேர காத்திருப்பை குறைக்கும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் பக்தர்களுக்கான குடிநீர், மின்விசிறி, ஏர் கூலர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே செங்கல் பகுதியில் புவியியல் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் உரிய அனுமதியின்றி கிராவல் மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. கைப்பற்றப்பட்ட வாகனம் மற்றும் கனிமம் மாயனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆர்கே நகர் ஏகாம்பரம் தெருவில் மின்வாரிய பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் பாதுகாப்பின்றி விடப்பட்ட நிலையில் மழைநீர் தேங்கியதால் மின் கேபிள்கள் பட்டாசு போல வெடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திறந்த பள்ளங்களை உடனடியாக மூடி பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் இருந்து முதுமலை செல்லும் சாலையில் உள்ள சீகூர் பாலம் வனப்பகுதியில் புலி ஒன்று கம்பீரமாக சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. புலி நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியாக இருப்பதால் வாகனங்களை நிறுத்தி புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மாணவி உயிரிழப்பை தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நீட் தேர்வை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. எங்கள் பிள்ளை அணிவிற்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி சவுடு மணல் திருட்டு நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாசிப்பட்டினம் அருகே 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் மூலம் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் பொதுமக்கள் இயற்கை வளங்களை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமன் கடலில் சரக்கு கப்பலில் பணியாற்றிய பொழுது உயிரிழந்த தூத்துக்குடி மாலுமி நிஷாந்தின் உடல் உடனடியாக மீட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என கோரி தூத்துக்குடி சிதம்பரம் நகரில் சிஐடியு மற்றும் ஃபார்வர்ட் சீமென் யூனியன் ஆஃப் இந்தியா சார்பில் போராட்டம் நடைபெற்றது. நிஷாந்தின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு, அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தீவிரமாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தனது மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தவேக கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளிலேயே ஆட்சிக் கட்டிலில் ஏறி வரலாறு படைத்தது.
தாவேகாவின் வெற்றிக்கு ஜென்சி தலைமுறையின் ஆதரவும் மிக முக்கிய காரணியாக கூறப்படும் நிலையில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி ஆட்சி செய்த திமுக அதிமுக கட்சிகளின் அடிநாதத்தை அசைத்து பார்த்தது. இதை உணர்ந்த திமுக இளைஞர்கள் மத்தியில் கட்சியை உயிரோட்டத்துடன் வைத்துக் கொள்ள ஜென்சி வயதினருக்கான கூட்டங்களை நடத்தி வருகிறது. அதே நேரம் தாவேகாவின் எழுச்சியால் தமிழக அரசியல் வரலாற்றில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுக தேர்தலுக்கு பின் பிளவுகளையும் தடுமாற்றத்தையும் சந்தித்து ஸ்தம்பித்து போனது. ஒருபுறம் அதிமுகவை விட்டு வெளியேறுபவர்களை தடுக்க வேண்டும், மறுபுறம் அடுத்த தலைமுறையிடம் கட்சியை உயிரோட்டத்துடன் வைத்திருக்க வேண்டும் என இருதலை கொள்ளியாக அதிமுக தலைமை தவிக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த பின்னணியில் அதிமுகவில் புதிய ரத்தம் பாய்ச்சும் விதமாக தனது மகன் மிதுன்குமாரை களமிறக்க இபிஎஸ் திட்டமிட்டதாக கூறப்பட்டது. இதனிடையே அதிமுக திமுக கூட்டாக ஆட்சி அமைப்பதாக செய்தி கசிந்தபோது பேச்சுவார்த்தையில் மிதுன் ஈடுபட்டதாகவும் பேசப்பட்டது. அதே நேரம் திமுகவின் வாரிசு அரசியல் நடப்பதாக தொடர்ந்து முழங்கி வரும் எடப்பாடி பழனிசாமியே தனது மகனை கட்சிக்குள் கொண்டு வர திட்டமிடுவது சரியா என அதிமுக நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இதை பற்றி பெரிதும் எடுத்துக்கொள்ளாத இபிஎஸ் அதிமுக இளைஞரணி அல்லது தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராக மிதுன்குமாரை நியமிக்க முயற்சித்ததாகவும் கூறப்பட்டது. இதற்கு எதிர்வினையாற்றிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகமும் தனது மகனை அரசியலுக்கு கொண்டு வர இபிஎஸ் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. அதிமுக ஐடி விங் அணி செயலாளர் ராஜ் சத்தியன் அரசியலில் இல்லாதவர்களையும் இபிஎஸ்ஸின் குடும்பத்தினரையும் அரசியல் விவாதத்திற்கு இழுக்கும் நரேட்டிவ் நடப்பதாகவும் இதுபோன்ற தேவையற்ற விஷயங்கள் தவறு எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். இந்நிலையில் மிதுன்குமாரின் அரசியல் பிரவேசம் குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். மிதுன் குறித்து நீண்ட நாட்களாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அழுத்தம் திருத்தமாக இபிஎஸ் பதிலளித்து இவ்விவகாரத்திற்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இதுதான் இறுதி நிலைப்பாடா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சென்னை வேளச்சேரி குருநானக் கல்லூரியின் 50வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர் வளர்ச்சியடைந்த தமிழகம் இல்லாமல் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியாது என்றும் கூறினார். A personality development can be done by the education and that development brings a nation development. தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டதை வரவேற்று தருமபுரி பேருந்து நிலையத்தில் முன்னாள் எம்எல்ஏ SP வெங்கடேஸ்வரன் தலைமையில் பாமகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் அரியலூரில் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. சாதிவாரி கணக்கெடுப்புக்காக 46 ஆண்டுகளாக பாமக நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என அவர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற தலைவர் அறையில் வைக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டி தாவேகாவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக வைக்கப்பட்டிருந்த முதல்வர் புகைப்படம் அகற்றப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் முன்னாள் அமைச்சர்களின் புகைப்படங்கள் மீண்டும் பொருத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்ட தாவேகாவினர் முதல்வரின் புகைப்படம் உரிய இடத்தில் மீண்டும் வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். பழனி அருகே காவலப்பட்டி கிராமத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட வாக்குவாதம் இரு தரப்பினரிடையே மோதலாக மாறியதில் 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி ஒரு தரப்பினர் பழனி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவலர்கள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப்பள்ளி வகுப்பறையில் முதல்வர் விஜயின் புகைப்படத்தை மாட்டி மாணவர்களை கைதட்டச் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
அரசு பள்ளி வளாகத்தில் அரசியல் சார்ந்த சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.